மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தீர்த்தத்தில் குளித்தால் உடம்பு நறுமணமாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லது நடக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரம் உலகத்துக்கே ஒரு பெரிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அது உலகத்தை கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அப்படின்னா பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் க்ளீனாக சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்கிறதவே ரகசியமான விஷயத்தை சொல்லிடக்கூடாது. நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க போய் யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயம் மாட்டேங்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்களுடைய பிறவி பயன் அது. உத்திரட்டாதி என்பது உலகத்துக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா உத்திரட்டாதி என்பது பசுமாடு. இந்த பசுமாடு அம்மானு கத்துச்சுன்னா நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. அதுபோல் அந்த சத்தம் பெருசு. அதே போல் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், இந்த செய்தி வாசிக்கிறவங்க, நிறைய சொற்பொழிவுகள் பண்ணுறவங்க, நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறவங்கெல்லாம் பாருங்கள் அதிகமாக உத்திரட்டாதியில் இருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அப்படி இருக்கிறவங்க தான் உலகத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்த்த முடியும் அவங்கெல்லாம். ஆனால் அது அவங்க ரொம்ப முக்கியம். அவங்கெல்லாம் நம்மளுக்கு வேணும். பாருங்களேன், வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. பாருங்கள், நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காருக்கு மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வரும். உத்திரட்டாதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் வேப்ப மரம், வேப்ப மரத்தினுடைய நிழலில் போய் உட்கார்ந்தாலே அவங்க நல்லது நடக்கும். அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி வேப்ப மரம் பாசிட்டிவ் தான். அந்த வேப்ப மரம் நிழலில் உட்கார்ந்தாலே நம்மளுக்கு நம்ம உடம்பெல்லாம் நிழலில் உட்காரும்போது நல்லாயிருக்கும். அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய சீசனுக்கு பூ வரும். அந்த பூவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி, திருநூறு, சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாம் ஊற்றி அது நல்லா கலக்கி நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு கடைசி அந்த தீர்த்தத்தை எடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த வேப்பந்தலையிலேருந்து பூவை தீர்த்தத்தை எடுத்து ஊற்றிட்டாங்கன்னால் அவங்களுக்கு உடம்பு நறுமணமாக இருக்கும், அந்த ஜாதகம் நல்லா வேலை செய்யும். அப்படின்னு பாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுனால நம்ம உடம்பில் ஒரு கெட்ட தோசை நம்மளை விட்டு போயிடும். ஏன் அப்படி? ஏன் நம்ம தீர்த்தத்தில் எல்லோரும் பச்சை தண்ணியிலேயே நம்ம குளிக்கிறோம்? ஏன் நம்ம இந்த நல்ல தீர்த்தத்தில் குளிக்கணும்னு சொல்கிறோன்னா, புனிதமான மூலிகை அது. ஒரு அம்மா பார்த்துச்சுனாலோ ஒரு ஆத்தா பார்த்துச்சுன்னு சொன்னாலோ வேப்பந்தலையை தலைமைட்டு கடையில் வச்சுருப்பாங்க, வெள்ளைச்சீலை விரித்து விட்டுருவாங்க. அந்த அம்மா இறங்க வரைக்கும் அந்த சேலை மேலேயே அந்த வெள்ளைச்சீலையிலேயே அந்த குழந்தைகள் படுத்திருப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு ஆத்தா வாத்திருக்குது, அம்மா வாத்திருக்குது, முத்து முத்தாக போடும். இதெல்லாம் உண்மை தானே? அது ஒரு 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 20 நாள் 10 நாளுக்கு அப்புறம் அந்த குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த ஆத்தாவை கொண்டு போய் நாங்கள் விட்டுட்டு வரேன்னு சொல்லி போட்டு அதுக்குண்டான சாங்கிய சம்பிரதாயமெல்லாம் செஞ்சு கொள்ளு பருப்பு சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு போய் எல்லா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அம்பாளை கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் நம்ம வீதியில் விட்டுட்டோம்னா மறுபடியும் வீட்டுக்கு வரமாட்டாங்களா, அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை செஞ்சுருக்காங்க. பாருங்களேன், இதை ஆத்தா பார்த்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆத்தா பார்த்துருக்குது? இந்த வீட்டை ஆத்தா பார்த்துருக்குது, அதனால் ஆத்தா பார்த்துருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் மாரியாத்தா பார்த்துருக்கும்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த தீர்த்தத்தில் ஊற்றுறக்கு இந்த ஆதிகால பரிகாரமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ ஒரு வீட்டு வாசலில் ஒரு பானையில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் வேப்பந்தலையை உருவி போட்டு அதுக்கு மேலே ஒரு பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு வேப்பந்தலையை மேலே வச்சுருவாங்க. அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஆத்தா பார்த்துருக்குதுன்னு அர்த்தம். சுத்தபத்தம் இல்லாதவங்க அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. இங்கே ஆத்தா பார்த்துருக்குது அப்படின்னு. அந்த தண்ணி எதுக்காக அங்கே வச்சாங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்து சூரிய ஒளி வந்து நீங்கள் தண்ணி வச்ச உடனே அந்த ஒளி வந்து அந்த தண்ணியில் படும். இந்த ஒளி வந்து தண்ணியில் பட்டோடனே அந்த தண்ணிக்கு சக்தி கூடிரும். அதை எடுத்து தான் அந்த ஆத்தா பார்த்தவங்களுக்கு அந்த வேப்பந்தலை உருவி போட்டு இந்த தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தைக்கு, ஆத்தா பார்த்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றி விடுவாங்க. அப்போது அந்த சூரிய பிம்ப ஒளியோட சக்தி அந்த உடம்புக்கு போகும்போது நம்ம உடம்பு சீர்திருத்தம் ஆயிரும். இது எல்லாம் முன்னோர்கள் விஞ்ஞானமாக அந்த காலத்தில் வச்சுருக்காங்களே இல்லையா? சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்க இதெல்லாம்.
ஒரு வீட்டில் ஆத்தா பார்த்துருக்குன்னு ஒரு பானையை கொண்டு போய் வாசலில் வச்சுட்டாலே அந்த வீட்டில் வந்து யார் கெட்டவங்க யாரும் போயிடக்கூடாது, தீட்டு தடங்கு போகக்கூடாது, அந்த காலத்தில் பிறப்பு இறப்பு எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு அந்த ஆத்தா போய் நல்லபடியாக விளையாண்டுட்டு தன்னுடைய கோயிலுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே தெய்வ சக்தியை புகுத்தியிருக்காங்க. மக்கள் இதை செஞ்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த தீர்த்தை ஊற்றுறாங்களா இல்லையா? வேப்பம்பூவை உருவி போட்டு, வேப்பந்தலையை உருவி போட்டு, அந்த தண்ணியை குளிர்ச்சி பண்ணி வெப்பத்தை எல்லாம் சரி செய்து அந்த குழந்தை ஆத்தா பார்த்த குழந்தைக்கு ஊற்றி விடுவாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் காலங்காலமாக நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுனால என்ன தெரியுங்களா? திரும்ப பழைய காலத்துக்கு ஆதி காலத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் கடைசியில் இந்த நாட்டு வைத்தியம் நம்ம ஜெயிச்சிருது. இது நாட்டில் இந்த வைத்தியங்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு? இதெல்லாம் சொன்னத்தானே கிடைக்கும். அதனால தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வேப்பம்பூவை உருவி போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நீங்கள் உங்கள் தலைவலியாக ஊற்றிட்டால், அந்த உத்திரட்டாதிக்கு தகுந்த மூலிகை தீர்த்தமே நீங்கள் ஊற்றிட்டால் உங்களுக்கு நட்சத்திர தோஷம் வராதல்லவா? ஏன் பிறப்பு வீட்டுக்கு இறப்பு வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, தண்ணி குடிச்சிருப்பீங்க, உருண்டிருப்பீங்க, பிறண்டிருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க, உட்கார்ந்துருப்பீங்க, எந்திரிச்சிருப்பீங்க. அந்த நெகட்டிவான தீட்டெல்லாம் நம்ம உடம்புல இருக்கும். அதை எப்படி கழுவுவீங்க? இந்த மாதிரி தீர்த்தத்தை தலைவலியாக ஊற்றிட்டோம்னால் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நிச்சயமாக செய்யலாம் இல்லைங்களா? உத்திரட்டாதினா பசுமாடு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உத்திரட்டாதினா பசுமாடு. நம்ம நேரம் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத உத்திரட்டாதி கேட்குமா. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பசுமாடு சிவன் கோவிலில் யாராவது காலையில் 5 மணிக்கு கோமாதா கூட்டிகிட்டு வந்து கோமாதா பூஜை பண்ணினாங்கன்னா, அந்த கோமாதா பூஜை வச்சு அந்த பசுமாடு தீர்த்தத்தை எடுத்து அவங்க தலைவலியை தெளிச்சிட்டு, கோமயத்தை எடுத்து தலைவலியை தெளிச்சிட்டு, பசுமாட்டுடைய அந்த அரிசி மஞ்சள் அரிசி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு, அந்த பசுமாடை 19 முறை சுற்றி அகத்துக்கேரி வாழைப்பழம் கொடுத்தால் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களாம். அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய ரகசியம் இது. சிவன் கோயிலில் இன்றைக்கு வரைக்கும் கோமாதா பூஜை நடக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் நீங்கள் கலந்துக்குங்க. அந்த கோமாதாவை சிவனை வந்து ஒரு முறை மாடு சுற்றி வரும், ஒரு முறை சுற்றி வருது, 3 முறை சுற்றி வருது. இந்த 3 முறையும் அந்த சிவபுராணம் பாடி அந்த பசுமாட்டுக்கு செய்ய வேண்டிய காலுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி, அதுக்கு வஸ்திரமெல்லாம் போட்டு பழங்கனிகள்லாம் கொடுத்து எல்லாரும் அதை தொட்டு தழுவி அதை சாமி கும்பிட்றாங்க. சிவனுடைய வாகனம் நந்தி தேவதைங்கிறனால. அப்படின்னா பாருங்கள், அப்போ அது வந்து ஒரு விசேஷம்னா, ஒரு வீடு கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணால் வீட்டில் கோமாதாவுடைய மகாலட்சுமி கால் எடுத்து வச்சால் அந்த வீடு சுபிச்சமாகங்கிறதுக்காகத்தானே அந்த கோமாதா பூஜை கொண்டு வீட்டில் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய கோமாதாவுக்கு பிறந்தது என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி பசுமாடு. அப்போ இந்த பசுமாடு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதனால் எப்போவுமே வீட்டில் கோமாதா படம் இருக்கலாம். அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டு அந்த பித்தாளையில் இப்போ பஞ்சலோகத்தில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செய்து வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு நல்லதே நடக்கும். அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். A4 சைஸு. இந்த ஆதிகால பரிகாரம் வந்து A4 சைஸ். இந்த A4 சைஸில் இந்த புத்தகம் இருப்பதனால அதனுடைய ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, அந்த புத்தகம் வந்து 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். ஒரு பெருசு. எல்லாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த புத்தகம் வீட்டுக்கே 2 நாளில் டோர் டெலிவரி கிடச்சிரும். இது எல்லாமே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜாதகம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பிரசன்னம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.